குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்று போற்றப்படுகின்ற திங்கட்கிழமை. இன்று முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திர விரதம் கார்த்திகை விரதம். கார்த்திகை நட்சத்திரம் என்று முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் கார்த்திகை உற்சவங்களில் கலந்து இறை வழிபாடு செய்வதோடு இன்று பிதிர்களை வேண்டி வழிபாடு செய்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள் அமாவாசை. இது மாதந்தோறும் இந்த அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக விரதம் இருந்து இந்த பிதிர்கடங்களை செய்ய வேண்டும். இது பொதுவாக ஆடி அமாவாசை தை அமாவாசை மட்டும்தான் எல்லோரும் இந்த தாய் தகப்பனுக்காக தாத்தா பாட்டிக்காக விரதமிருந்து தர்ப்பணம் செய்துள்ளது. ஒவ்வொரு மாதங்களிலும் வருகின்ற அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து ஆலயங்களில் சென்ற ஒரு மோட்ச தீபங்கள் போடுகின்ற பொழுது அந்த பிதிர்கள் மனம் மகிழ்ந்து கொள்வார்களாம். அவ்வாறு அந்த பிதிர்கள் மனம் மகிழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் ஆசி பூரணமாக கிடைக்கின்ற பொழுதிலும் நம்முடைய வீட்டிலே சுப காரியங்கள் நிகழ்வதும் வீட்டிலே எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்வு வாழ்வதற்கும் இந்த பிதிர்களுடைய ஆசி மிக மிக முக்கியம். மறைந்த பிதிர்களை வேண்டி நாம் இந்த இவ்வாறு விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து முடிந்தால் அன்றைய தினம் யாராவது ஒரு 2 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடிந்தால் உணவை கொடுக்கலாம். எது நம்மாலே முடிகிறதோ அவ்வாறான தானங்களை கொடுக்கலாம். அல்லது கோவிலிலே கொண்டு போய் ஒரு பொங்கல் வழிபாட்டுக்கு ஏதாவது கொடுக்கலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்கின்ற பொழுது அது நமக்கு நிறைந்த பலன்களை எல்லாம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எனவே இந்த அமாவாசை விரத அனுஷ்டானத்திலும் கலந்து முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதத்திலும் கலந்து இறையருளை பெறுவதோடு இன்றைய தினம் மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே
வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் இன்று மாலை 6 மணி முதல் விநாயகர் வழிபாடு, அனிக்ஞை, கிராமசாந்தி, வாஸ்து சாந்தி போன்ற கிரியைகளெல்லாம் நடைபெற்று நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அம்பாளுடைய துவஜாரோகணம் என்கின்ற உற்சவம், கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி 15 தினங்கள் இந்த மகோத்சவம் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நம்பிக்கை உள்ள செயலாகும். ஆனால் இந்த சீடர்கள் இந்த குழந்தைகளை, சிறுவர்களை கொண்டு வருகின்ற பொழுது இந்த சீடர்கள் அவர்களை தடுத்தார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் ஒரு தவறான அபிப்பிராயத்தை மனதிலே வைத்திருந்தார்கள். இந்த குருவை நீங்கள் அதிகம் அவரை கஷ்டப்படுத்தாதீர்கள் என்ற ஒரு போக்கிலேயோ, அல்லது இந்த சிறு பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு இடையூறாக, தடையாக இருக்கின்றார்கள். அமைதியான வேளையிலே அவர்கள் சத்தம் போடுவார்கள், விளையாடுவார்கள். ஒழுங்கு கிரமத்தை அவர்கள் அனுசரிக்க கஷ்டமாக இருக்கலாம். குழம்புவார்கள், சத்தம் போடுவார்கள். இந்த நிகழ்வினுடைய அல்லது அந்த சூழலினுடைய உண்மைத்தன்மையை அவர்களால் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் குழப்புகின்றவர்களாக அல்லது அவர்களுடைய அமைதியை கெடுக்கின்றவர்களாக பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய கண்ணோட்டத்திலே, அவருடைய மனநிலையிலே இந்த சிறு பிள்ளைகளை அவர் அன்பு செய்தார், மதித்தார், அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரித்தார். அவர்களுடைய குறும்புத்தனத்திலும் அவர்களுடைய குழப்படியிலும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற தூய்மையை மதித்தார். எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாக நாங்கள் மதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், பாசம் வைக்கின்றோம், அவர்களுக்காக பல தியாகங்களை செய்கின்றோம். இருப்பினும் நாங்கள் இந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் உண்மையான ரீதியாக நாங்கள் அக்கறை கொண்டவர்களாக மேலும் மேலும் நாங்கள் அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும், இறை ஆசிரை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களை நாங்கள் ஆலயத்திற்கு கொண்டு செல்வதும், அவர்கள் வழிபாடுகளிலே கலந்து கொள்ள வைப்பதும், அவர்கள் திரு அவையினுடைய நிகழ்வுகளிலே, மறைக்கல்வி வகுப்புகளிலே அவர்கள் பங்கு கொள்வதற்கும், இந்த ஆன்மீக காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுவதற்கும், அந்த பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்களோ அவ்வாறு பெற்றோர்கள், வழிகாட்டிகள் என்று இருக்கின்ற குடும்பங்களிலே இருக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த பிள்ளைகளை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கையையும் அருளையும் தர வேண்டும் என்று இன்று சிறுவர் சிறுமியர்களுக்காக, குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே சிறப்பான முறையிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன். அம்மா பஅத். وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அலா வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே
ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் முழு உடலும் சீர்கட்டு விடும். அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா? எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா? அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை, நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கி விட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதிக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.